ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் நாம் காணலாம். மேஷம், இன்று நீங்கள் ரகசியமாக சில விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்வீர்கள். அந்த ரகசியத்தை காப்பதன் மூலம் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில்சார் அலைச்சல்கள் உருவாகும். எதிர்பாராத தனவரவு உண்டாகலாம். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை தந்தாலும் அவருடைய ஆளுமைத்தன்மை உங்கள் விஷயத்தில் தலையீடுகளை அதிகரிக்கும் என்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிட அனுமதிக்காதீர்கள். நண்பர்கள் அவருடைய திறமையால் உங்களை ஆதரவு செய்து அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில்சார் அலைச்சல்கள் இருந்தாலும் இறுதியில் லாபம், வெற்றி, வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை, அபரிதமான வருமானத்தை சிறப்பாக பாதுகாப்பான முதலீடுகள் செய்து வெற்றியை கண்டு எதிர்காலத்திற்காக அதை சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணையை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதில் கடந்து செல்ல உதவும். ரிஷபம், தொழிலில் நல்ல செல்வாக்கு உண்டாகும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் நல்ல லாபங்கள், வருமானங்கள் வந்து அதை சிறப்பான மற்றும் பாதுகாப்பான முதலீடுகளில் செய்வீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் செய்ய முயற்சிகள் வெற்றி பெறும். தந்தையால் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். நண்பனுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் தென்படும். அந்த மனமாற்றங்களோ செயல் மாற்றங்களோ உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியவே தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இருக்காது. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும். தனவரவு அதிகரிக்கும். புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் அவர்களுடன் வாக்குவாதத்தை செய்வதை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள்னால சில எதிர்ப்புகள், பணிச்சுமைகள் கூடும். எதிரிகள் மனம் மாறுவார்கள். தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பது நன்றாக இருக்கும். பணவரவு, தனவரவு நன்றாக இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் குடும்பத்தினருடன் கண்டிப்புக்காரராக இருந்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவினர்களுடன் கோபதாபத்தை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். கடகம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம். ஆனால் உங்கள் விருப்பங்கள் ஒரு நிலையானதாக இல்லாததால் அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில சுரக்கங்களும் ஏற்படலாம். ஆகவே தகுதிக்கு மீறிய விருப்பங்களை தவிர்க்கவும். ஏதேனும் ஒரு விருப்பத்தை உறுதியாக கைப்பற்றி அதை நிறைவேற பாடுபடுங்கள். வெற்றி கிடைக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலிருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அவர்களுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். பொருள் நஷ்டம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும்.
தாய் வழி உறவுகள், தாய் ஆதரவுகள் நன்றாக இருக்கிறது. சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை அவருடைய பணிச்சுமைக்கு இடையில் உங்களை ஆதரவு தருவதால் அவரை நீங்கள் ஆதரவு தராவிட்டாலும் அனுசரித்து போவது இந்த நாளை எளிதாக கடக்க உதவும். சிம்மம், மனம் விரக்தி அடையும், தனிமையை தாடும். இறை வழிபாடு மனப்பதட்டத்தை குறைக்க உதவும். குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது, உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்கள் உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு இல்லாமல் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய நிலையை. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடின உழைப்பாலும் கடின முயற்சியாலும் தொழிலில் உங்களுடைய உன்னத நிலையை எட்டுவீர்கள். தொழில் இருந்த தடைகளை தகர்த்தெறிவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இடங்கள் அலைச்சலை தருவதால் அதை தவிர்க்கவும். நண்பர்களுக்காக சில காலவரையங்களையும் பொருள்வரையங்களையும் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அனுசரித்து செல்வது நல்லது. கன்னி, கோபதாபத்தை விடுவது நல்லது. வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்ய முனைப்பில் இருப்பீர்கள், அதுவும் நல்லது. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது என்பதால் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். அதற்காக திட்டங்கள் வகுத்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். பணவரவு தொழிலில் நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசிடங்களில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையிடம் பழையற்றை பேசி பிரச்சனைகளை உண்டாகாமல் இன்றைய பொழுதை இனிதாக பேசி கடந்து செல்வது உங்களுக்கு நல்லது. சொல்லலாம், ஆளுக்கு தந்தாற்போல் பேசி, அது டிப்ளமேட்டிக்னு பாலிஷாக சொல்லிக்கலாம். அது மாதிரி பேசி இன்றைக்கு வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். அதற்காக கடின உழைப்புகளை செய்வீர்கள். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. குழந்தைகளின் வளர்ச்சி, செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். பெண்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நண்பர்களின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும். லாபத்தில் சில சரிவுகளை சந்திக்கலாம். வருமானத்தில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். சகோதரருக்காக சில செலவுகளையும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாளை நீங்கள் அவர்களுடன் இனிதாக கடப்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உச்சியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுய சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நல்ல முயற்சிகள் எடுப்பீர்கள். உங்கள் திறமையால் உங்கள் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. பெண்கள் விமர்சனத்துக்கு ஆளாவதால் அவர்கள் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. அரசு விஷயங்களில், அரசியலில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், அனுகூலமாகவும் இருக்கும். தொழிலில் சில தடைகளை சந்திக்கலாம். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி காண்பீர்கள். சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் என்று. தனுசு, குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் உங்களுடைய வாக்குத்திறமை, பேச்சுத்திறமை, செயல்திறமை இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் நீங்கள் ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்கள் உங்கள் சமூக அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் என்ற பிரச்சனைகள் தருவதால் அதை ஒத்தி போடவும். நண்பர்கள் விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு செய்கின்ற தொழிலில் கவனம் செலுத்தினால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஒரு இறை வழிபாடு உங்கள் மனப்பதட்டத்தை குறைக்க உதவும். சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மகரம், உங்களுடைய வெற்றிக்கும் வருமானத்திற்கு காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கை. தொழிலில் நீங்கள் காப்பாற்றுகின்ற வாக்குறுதி, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாமே உங்களை தொழிலில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை கைகுடித்து உங்களை கூட்டிச் செல்லும். குழந்தைகளுக்கு பணிச்சுமை கூடுவதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது.
பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருப்பதால் அவர்களுடன் கவனமும் கண்ணியமும் கடைபிடிப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி பெறலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். புதிய நட்பு வட்டம் விரிவடையும். தரம் தாழ்ந்த விமர்சனங்களை புறந்தள்ளி செல்வது இன்று உங்கள் மனப்பதற்றத்தை குறைக்க உதவும். இறை வழிபாடு அதற்கு உதவி செய்யும். சகோதர செல்வாக்கு மகிழ்ச்சியை தரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அவருடைய ஆளுமையை அனுசரித்து சென்றால் இந்த நாளை இனிதாக கலந்து செல்லலாம். கும்பம், தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலையே மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் சில அலைச்சல்களை சந்தித்தாலும் அது வருமானங்களை தருவதால் அதை மனப்பூர்வமாக ஏற்று செய்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தையும் நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் பிரச்சனைகளை தருவதால் அதை இன்று ஒற்றி போடவும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகாவிட்டால் ஒரு தற்காலிக பிரிவை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. மீனம், சுயதொழில் செய்வோருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். தொழிலில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருப்பதால் ஒரு எந்தவித கலக்கமோ அல்லது எந்தவித மகிழ்ச்சியோ தனிப்பட்ட முறையில் இருக்காது. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். செலவுகள் செய்ய வேண்டும் என்ற நிலை வரும்போது அதை முதலீடுகளில் அல்லது சுப விரயத்தை செய்யும் பொழுது அது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். அதனால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பணவரவு தனவரவு உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை வரவேற்ற உதவி புரிவார்கள். எதிர்ப்புகளை, தடைகளை சமாளித்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கிறது. இறை வழிபாடு இதற்கு துணை புரியும். சகோதரன் செல்வாக்கு நன்றாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் சில பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நாள். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய நாள். அதற்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் உங்களுடைய கோபதாபத்தை காண்பிப்பது, வாக்குவாதம் செய்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாள் உங்களுக்கு போராட்ட நாளாக மாறிவிடும். ஆகவே வாழ்க்கை துணையுடன் இணைந்து இசைந்து பயணப்பட்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.